எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பொண்ணுக்காக 2 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து இந்த 3 சாமும் வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். இப்போ எலாஸ்டிக்கில் வந்து நான் பீட்ஸ் கொத்துக்கிறேன். அவங்க பீட்ஸும் இந்த கலர் பீட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பீட்ஸும் செலக்ட் பண்ணி அவங்க இந்த பீட்ஸில் 3 சாம் வச்ச மாதிரி பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. சைஸு நான் அளவு கேட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து 22 பீட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 22 பீட்ஸு கோத்துக்கிறேன். 22 பீட்ஸு நான் கோத்துட்டேன். இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா டைட்டாக 3 நாட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்க எலாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 சாம் தான் போட போகிறேன். இந்த சாமில் வந்து நான் இந்த ஜம்ப்ரிங்கை மாட்டிக்கிறேன். ஜம்ப்ரிங் மாட்டிட்டு நீங்கள் கரெக்டாக எங்கே மாட்ட போகிறீங்களோ, இப்போ இங்கே எலாஸ்டிக்கோட முடி போட்டிருக்கோம், அதுக்கு நேராக வச்சு நான் இங்கே இந்த ஜம்ப்ரிங்கை டைட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பீட்ஸ் விட்டு இதை சென்டரில் வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி ஜம்ப்ரிங்கை இந்த சாம்குள்ளே மாட்டி ஒரு பீட்ஸ் விட்டு ஜம்ப்ரிங்கை டைட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து இன்னொரு சாமை ஜம்ப்ரிங்கில் மாட்டி அடுத்த பீட்ஸ் ஒரு பீட்ஸ் விட்டு இப்படி வச்சு நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இந்த ஜம்ப்ரிங்கையும் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவங்க கேட்ட மாதிரி 3 சாம் வச்சு பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணிட்டோம்.